பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்த் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு முக்கியமான மர்மமான ஒரு டேஞ்சரான பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிற கப்பல்கள், ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் காணாம போயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய கொடூரமான விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அப்படி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, மக்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள், ஸ்டோரிஸ்லாம் பற்றி பேசுகிறாங்க, நிறைய ரூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பற்றி டெய்லியும் அப்டேட்டடாக இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் மியாமின்ற ஒரு சிட்டி இருக்குது, அது ஒரு இடம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சான் ஜுவான் ஒரு ஐலாண்ட் இருக்குது, அது ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் ஓஷனில் பெர்முடான்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. இது மூணையும் கனெக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட பரப்பளவு ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ்லேருந்து 15 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷனோட ஆழமான பகுதி, அதாவது டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டோ ரிகோ ட்ரென்ச், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குது. இப்போ எப்படி பசிபிக் ஓஷனோட ஆழமான பகுதி டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரென்ச்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற சேலஞ்சர் டீப்ன்ற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டீப்பஸ்ட் பாயிண்ட். அது மாதிரி அட்லாண்டிக் ஓஷனோட டீப்பஸ்ட் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டோ ரிகோ ட்ரென்ச். இது வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிறது. அந்த ட்ரையாங்கிள் மேலே பயணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயத்தை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட அதோட ஆழம் மட்டும் பார்த்தீங்கன்னா 8300 மீட்டருக்கு மேலே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 8300 மீட்டர்னா கிட்டத்தட்ட புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சா கூட 10 புர்ஜ் கலிஃபா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சா தான் பார்த்தீங்கன்னா அதோட சீ லெவலில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண முடியும். அப்போனா எவ்வளோ ஆழமாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட அந்த ஏரியா, அந்த இடத்த பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த சம்பவங்கள், அங்கே காணா போன முக்கியமான கப்பல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 1918 பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து நிலக்கரி கோல் இருக்கு, அதை ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் இந்த வழியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அதில் பயணம் செஞ்சுட்டு வந்துருந்துருக்காங்க. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா காணா போயிருந்திருக்கு. இந்த இடத்துல அந்த 300 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அந்த கப்பலோட ஒரு பார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஈவன் அந்த கப்பல்ல இருந்து SOS சிக்னல் கூட வரலன்னு சொல்றாங்க. அது என்ன SOS சிக்னல்னு கேட்டிங்கன்னா, சேவ் அவர் சோல்ஸ்னு ஒரு சிக்னல் இருக்கு. ஓகேங்களா, ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனே சிக்னல் கொடுப்பாங்க, SOS சிக்னல் கொடுப்பாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் பண்ணிட்டு கூட்டு போவாங்க. ஸோ அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா கூட இதுலேருந்து வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் 1945 வேர்ல்டு வார் 2 இருக்குல்ல, அது நடந்துட்டு இருந்த டைம். அப்போ வந்துட்டு யூஎஸோட ஒரு ஆர்மியில் இருக்கிற டார்பிடோ பாம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெட்லேருந்து குண்டு போடுவாங்கல்ல. ஸோ அந்த டீம் வந்துட்டு ஒரு 5 டீமை வந்துட்டு இந்த சீ லெவலுக்கு மேலே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த 5 டீமுமே பார்த்தீங்கன்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மேலே அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காணா போனதாக சொல்கிறாங்க. தென் ஈவன் SOS சிக்னல் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்துட்டு நாட்டுக்கு வந்துருக்கு. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்பஸ் வேலை செய்யாமல் போனதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க காப்பாற்றுறதுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 5 டீமுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 27 பேர் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்களோட ஜெட்ஸில் இருந்து ஒரு பாகம் கூட பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட அந்த நேவி ஆர்மி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாக இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஸ்டார் ஏரியல், ஸ்டார் டைகர்னு 2 ஏர்பிளைன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மேலே காணா போயிடுச்சு. தென் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட பார்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. தென் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 1963 யூஎஸ்ஏலேருந்து ஒரு கப்பல் கிளம்பியிருக்கு, மோல்டன் சல்ஃபர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது உருக்கி சல்ஃபரை உருக்கி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்துருக்காங்க. தென் அந்த கப்பலும் பார்த்தீங்கன்னா இங்கே காணா போயிருக்கு. அதிலிருந்து 39 பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஸோ இதெல்லாம் ஓகே, கடலுக்குள்ளே நடக்குது, இவ்வளோ விஷயம் நடக்குது, ஓகே. பட் கடற்கரையிலே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியாமி சிட்டி இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்க கடற்கரையில் ஒரு லக்ஸரி ஆட்டுன்னு சொல்லுவாங்க, லக்ஸரியான படகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மைனர் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுது. தென் உடனே கரையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. தென் அவங்க ரெக்கவர் பண்ண வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க படகு காணா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பார்த்தீங்கன்னா அந்த அட்லாண்டிக் ஓஷன், அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா காணா போக ஆரம்பிக்குது. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிக்கலாகுது, ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த மாதிரி காணா போனாலும் பரவாயில்ல, அதோட பார்ட்ஸ் கூட ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பு ஏற்படுத்துது. அண்ட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டுக்கதைகள், ஏகப்பட்ட ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுக்கதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஜைஜான்டிக் கிரியேச்சர் ஒன்று இருக்குது, அதாவது பெரிய உயிரினம் ஒன்று இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கடல் மட்டத்தில் போகிற படகுகளை அடித்து உடச்சி அதோட ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மேலே போகாதீங்க, சுற்றி போங்கன்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுக்கதைகள் பரவ ஆரம்பிக்குது. தென் இன்னும் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்லாண்டிக் சைடு இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குது.
ஓகேங்களா. மித்தாலஜிக்கல் ஸ்டோரினா ஒரு புராண கதையே இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னென்னா அங்கே அட்லாண்டிஸ்னு ஒரு பெரிய சிட்டி இருந்ததாகவும் அது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்ததாகவும் தென் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது கடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முங்கினதாகவும் ஒரு கட்டுக்கதை இருக்குது ஓகேங்களா. தென் அதையும் இந்த சம்பவங்கள் நடக்குதில்ல இதையும் பார்த்திங்கன்னா மிங்கிள் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இன்னும் சில ரூமர்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள்குள்ளே போகிற கப்பல்கள் இருக்குல்ல அதை வந்துட்டு ஏலியன்ஸ் வந்துட்டு கடத்திட்டு போயிடுறாங்க சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைம் ட்ராவல் ரூமர்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த பக்கம் போகிறவங்க பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கோ பாஸ்ட்டுக்கோ போயிடுற மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருக்குது. தென் இன்னொரு ரூமர் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே போகிறவங்க வேற ஒரு டைமென்ஷனுக்கே போகிற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் இருக்குல்ல. ஸோ அது இல்லாமல் வேற ஒரு டைமென்ஷனுக்கே போகிற மாதிரி ஒரு ரூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ ரூமர்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே பயணிக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்த பக்கம் சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க சைடு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு அந்த கப்பலில் போகிறவங்க யூஸ் பண்ணுற காம்பஸை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கப்பலை வந்துட்டு வழி மாதிரி போக வைக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் கப்பலில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கடல் தான் இருக்கும். உங்களோட டேரக்ஷனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர் போய் சேர முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பஸே வந்து வேலை செய்யாமல் ஃப்ளக்சுவேட் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழி மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காண போயிருக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு சைடில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் காமனாகவே சூறாவளிகள் புயல்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமனாகவே இங்கே இருக்கிறது தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல்களை பாதிச்சிருக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏரியா இருக்குல்ல அங்கே வந்துட்டு அந்த கடல் மட்டத்தில் மீத்தேன் கேஸ் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே செட்டில் ஆகிருக்கலாம், அதாவது டெபாசிட் ஆகிருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் மட்டத்தில் நிறையா வல்கனோஸ் இருக்குல்ல அதாவது எரிமலைகள் இருக்குல்ல அது வெடிக்கிறப்ப இதுவும் சேர்ந்து வெடிச்சு அங்கே சுற்றி இருக்க தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி குறைச்சிருக்கலாம். வெடித்த வெடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டென்சிட்டி குறைஞ்சு கடல் மட்டத்தில் போயிட்டு இருக்க கப்பல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல. ஸோ இந்த டென்சிட்டி அங்கே இருக்கிற வாட்டரோட டென்சிட்டி குறையிறப்ப கப்பல் வந்து முழுங்கிருக்கலான்ற மாதிரி அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் பார்த்திங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள் சுற்றி இருக்க ஸ்டோரிஸ் அண்ட் சயின்டிஸ்ட் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.